Hi guys, welcome to Arud Facts. நான் ஆக்சுவலி அமேசானில் ஒரு லிக்விடும் அப்புறம் ஒரு கிட்டும் வாங்கியிருந்தேன். அதை வச்சு ஒரு கீ செயினே நம்ம மேக் பண்ணலாம். அது நான் எப்படி மேக் பண்ணியிருந்தேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அந்த லிக்விடை எடுத்துக்கிட்டேன். அதில் ரெண்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரெசின், இன்னொன்று ஹார்ட்னர். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ரெசினை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே ஒரு சில்வர் கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் டேர் பண்ணணும். டேர் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் என்னோடய ஹார்ட்னரை நான் ஓப்பன் பண்ணேன். அதை நான் ஓப்பன் பண்ணி அந்த சைடு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த இடத்துல நான் சிசர் எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது அப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. காய்ஸ், நீங்கள் இது செய்யும் போது ஃபஸ்ட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு செய்யணும். நானே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கும் க்ளவுஸும் போட்டுட்டு தான் செஞ்சேன். மாஸ்க் வீடியோவில் அவ்வளோவா விசிபிளாக இருக்காது, ஆனால் க்ளவுஸ் விசிபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ரெசினும் ஹார்ட்னரும் கெமிக்கல்ஸ் காய்ஸ். இது நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் மாஸ்க்கும் க்ளவுஸும் போட்டுட்டு செய்யலாம். நீங்கள் இது அமேசானில் போய் ஒயிட்ரா ரெசின் மேக்கிங் ஆர்ட் கிட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். சில இதில் லிக்விட் இல்லாமல் வரும். உங்களுக்கு லிக்விட் இருந்து வேணும்னா நீங்கள் லிக்விடோடு இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். லிக்விட் இல்லாமல் வேணும்னா லிக்விட் இல்லாத மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு லிக்விட் நீங்கள் தனியாகவும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சுக்கோங்க. இல்லைன்னா அது சிந்தி தரையெல்லாம் ஃபுல்லாக இதாயிரும். அது ஒட்டுச்சுன்னா வேறு போகுமான்னு தெரியாது. அடுத்து நான் என்னோடய ஹார்ட்னர் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் அந்த சைடு. இப்போ நான் என்னோடய ரெசின் எடுத்து அதை நான் ஒரு கப்பில் கவுத்துனேன். நீங்கள் செய்யும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு இடத்த மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மெஷர் பண்ணது வரைக்கும் நீங்கள் அந்த ரெசினை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த இது நீங்கள் எதில் ஊற்றினீங்களோ அதை எடுத்து இன்னொரு கப்பில் ஊற்றிட்டு திருப்பியும் அந்த இன்னொரு கப் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரெசின் அந்த மெஷர் பண்ண இடம் வரைக்கும் ஊற்றிட்டு திருப்பி நீங்கள் எடுத்து அந்த இன்னொரு கப்பில் ஊற்றிடுங்க. மொத்தமாக 2 டைம் ரெசினை ஒரு கப்பில் ஊற்றி அது இன்னொரு கப்பில் ஊற்றணும். ஹார்ட்னர் ஆனால் நீங்கள் ஒரு டைம் ஊற்றிட்டு அந்த இன்னொரு கப்பில் ஊற்றிக்கலாம். அதாவது ரெசின் 2 டைம்ஸ், ஹார்ட்னர் 1 டைம். இது நீங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு பண்ணலாம். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். எனக்கே இது ஹோல்ஸ் போடுறது கஷ்டமாக இருந்துச்சு. இது நீங்கள் எப்படி ஹோல்ஸ் போட்டு அதை திறக்கிறதுங்கிறது நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் வீடியோஸ்லாம் வரும். அது ஆக்சுவலி திறக்கிறதுக்கு அது ஓட்டை போடணும். அது உங்களுக்கு இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஹார்ட்னரி ரெசினையும் ஊற்றிட்டு நீங்கள் அதை கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். அதோட நீங்கள் ஓரத்தில் அந்த கப்பில் இருக்கிறதெல்லாமும் நீங்கள் எடுத்து விடணும். இல்லைன்னா அந்த இடத்துல அது ஒட்டிக்கிறோம். அதோடு நீங்கள் நார்மலாக பார்த்தாலே இந்த ஹார்ட்னர் இப்படி தனியாக ஒரு சைடு இருக்கும்போதும் ரெசின் தனியாக இருக்க மாதிரி தெரியும். அது பார்க்கறதுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை அதுக்கப்புறமா நான் அந்த இது அவங்களே ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் நம்பர்ஸும் ஏபிசிடி லெட்டர்ஸும் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பேர் ஆருத் கிருஷ்ணாங்கிறதுனால நான் ஏல ஊற்றிக்கிட்டேன். ஏ ஃபார் ஆருத் கிருஷ்ணாங்கிறதுனால ஏல ஊற்றிக்கிட்டேன். அதோடு அதில் இப்படி எக்ஸ்ட்ரா சில டைம்ஸ் இந்த மாதிரி சைடில் போகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு, நான் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அது மாதிரி நீங்கள் ஸ்டிக்கு வச்சு அதை எடுத்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நீங்கள் ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அது நல்லாவே மேலே வர வரைக்குமே அந்த ஏ லெட்டர் நல்லா ஃபில் ஆகிற வரைக்குமே நீங்கள் உங்களோட ரெசினை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கிளிட்டர்ஸ்லாம் எடுத்து அதில் போட்டுக்கிட்டேன். கிளிட்டர்ஸ் போட்டால் அழகாக இருக்கும். ஆக்சுவலி அவங்களே கிளிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் கிளிட்டர்ஸ். இந்த கிளிட்டர்ஸ் எடுத்து நான் என்னோடய லெட்டரில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் அதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கிளிட்டர்ஸ் சைடில் வேறு எங்கேயா வெளியில் போயிருந்துச்சுனாலும் நீங்கள் அதை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு தள்ளிக்கலாம். கைஸ், இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட கையில் ஒட்டிடும். அதனால தான் நான் ஆக்சுவலி க்ளவுஸ் போட சொன்னேன்.
மாஸ்க் வந்து நீங்கள் அந்த கெமிக்கலோட ஸ்மெல்லு உங்களுக்கு வரும்போது அது உங்களுக்கு ஏதாவது இரிட்டேஷன் கொடுக்கலாம். அதனால நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு செய்யணும்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். கைஸ் இது ஆக்சுவலி என்னோடய அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க கைஸ். ஆனால் அவங்க ஹெல்ப் பண்ணும்போது அவங்களோட கையில் அது ஆக்சுவலி பட்டுருச்சு. கையில் பட்டுட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஸ்கின் இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் சரியாயிருச்சு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து பண்ணுங்க. அதோட இந்த கிட்டு நான் அமேசானில் தானே கைஸ் வாங்கினேன்னு முன்னாடி சொன்னேன். ஆனால் அதோட பிக்சர் நான் காட்ட மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை லாஸ்ட்டாக நான் அந்த பிக்சர் காட்டுறேன். அதோட ஆக்சுவலி வந்து நிறையா வந்து இந்த கிட்டில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்ததுலாம் என்னென்னா இந்த சிலிக்கான் ஷீட்டு, இதில் ABCD 1 2 3 4லாம் எழுதியிருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த ஒரு சிலிக்கான் ஷீட்டு. அதுக்கப்புறமா வந்து அந்த கீ செயின்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம போடுறதுக்காக அந்த ஜிக்னாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதோடு வந்து நம்மளுக்கு வந்து அந்த லிக்விட் வந்து சில இதில் மட்டும் கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து இந்த லிக்விட் வந்து இருக்காது. நீங்கள் வந்து லிக்விட் இருக்கிற மாதிரியும் வாங்கிக்கலாம், லிக்விட் இல்லாத மாதிரியும் வாங்கிக்கலாம். அதை நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஆக்சுவலி நிறையா லிக்விட் இருந்ததுனால நான் எல்லாருக்குமே செஞ்சேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே செஞ்சுட்டேன். கைஸ் ஆக்சுவலி வந்து இந்த விஷயத்த வந்து இந்த கிட்ட வந்து என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னோடய ஸ்கூல்லே வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டான ஹரிஷுங்கிற பையன் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி நான் அவனை இன்வைட் பண்ணியிருந்தேன் என்னோடய பர்த்டேக்கு. அப்போ வந்து அவன் இது கிஃப்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு. கைஸ் இது ஆக்சுவலி வந்து 3 days ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே நல்லா ஹார்டாக இருக்குது. அந்த லிக்விட் இருக்க அந்த பாக்ஸ்லேயே வந்து அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து 3 days கழித்து இது கெட்டியானதுக்கப்புறமா இந்த கெட்டியானது வந்து இந்த ரப்பரை விட்டு எடுக்கிற மாதிரியும் அதை நான் உங்களுக்கு காட்டுற மாதிரியும் நான் வந்து இந்த வீடியோக்கே பார்ட் 2 வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். கைஸ் நீங்கள் வந்து செய்கிறதுனா நீங்கள் அந்த லிக்விடை ஊற்றும் போது அந்த சிலிக்கான் ஷீட்டில் நீங்கள் அந்த லிக்விடை வந்து அந்த பேக்குள்ளே ஊற்றும் போது நீங்கள் அதை நல்லா பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா நான் ஊற்றும் போதே ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி சிலிக்கான்லாம் மர்ஜ் ஆயிடுச்சு. அதனால நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் செஞ்சதுனால எனக்கு அவ்வளோவா சரியாக வரல. ஸோ நீங்களும் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே அதை ஊற்றுங்க. கைஸ் நீங்கள் வந்து கிளிட்டர் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்க அந்த கிளிட்டர் மட்டும்தான் போடணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வேறு ரொம்ப சின்னதான இது ஃப்ளவர்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதோட பெரிய ஃப்ளவர் உங்களுக்கு போடணும்னு ஆசையாக இருந்தால் அது ஆக்சுவலி இடம் பத்தாது. ஸோ நீங்கள் அதோட பெட்டல்ஸ் மட்டும் நீங்கள் வந்து சிசர்ஸ் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஒரு பர்பிள் கலரில் குட்டியான ஃப்ளவர் போட்டிருந்தேன். ஆனால் அது அந்த கெமிக்கலுக்குள்ளே போனதுனால அது இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் போல் அது வந்து அப்படியே க்ரீன் கலரில் மாறிடுச்சு அந்த பர்பிள் கலர் பூ. கைஸ் இப்போ நான் ஆக்சுவலி இதை ஃபைனலாக நான் இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் இப்போ ஃபில் பண்ணிட்டேன் கைஸ். 3, 2, 1. Thank you for watching Aruth Facts.